உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாவலோயாவுக்கு வந்த காரணம் என்னென்னா, இங்கே ஒரு முரு வைத்தியர் இருக்கிறார் என்று. ஆனால் அவர் வைத்தியம் நல்ல மண்டு கேள்விப்பட்ட நாடி வந்தது. எனக்கு காலில் பிரச்சனை. அந்த கால் ஒரு வருஷமாக சரி வரல. முதல் செய்தி சரி வரல. இப்போ அந்த காலுக்குள்ள நோய், அதை சரிப்படுத்துறதுக்காக வந்த நாங்கள் இந்த இடத்துல என்னென்ன வைத்தியம் செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேக் பெயின்னு சொல்லுவாங்க, முதுகு வலி, கால் உடைஞ்சது, தலைவிடி, அலர்ஜி, பிசிக்குன்னா மூச்சு எடுக்க கஷ்டமாக இருந்தால் இதுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்குறவங்க, பாம்பு கடிகள், இதுக்கெல்லாம் இந்த இடத்துல வைத்தியம் பார்க்குற. இந்த என்ன இன்னொரு பிரச்சனைன்னா, ஹாஸ்பிட்டலில் இயலாத பிரச்சனை, ஹாஸ்பிட்டல்லே இயலாத ஆக்களும் கூட முடியாத ஆக்களும் இங்கே சோமாயி போயிருக்காங்க. நான் இங்கே விசாரித்த அளவுக்கு இங்கே வார ஒவ்வொருத்தரும் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்தால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, வைத்தியம் சோமாகுதுன்றத இவங்க எல்லாரும் என்னிடம் சொல்லியிருக்கிறாங்க. அதை நாடித்தான் நானும் உங்களிடம் இதை பகிர்ந்து கொள்ளலாமென்று நான் இப்போ இந்த வீடியோவை உங்களுக்கு பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். மற்ற இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இங்கே வாரது அதிகாலையில் வரணும். நீங்கள் நம்பர் டோக்கன் எடுக்கணும். அந்த லைனில் எத்தனை பேர் நிற்கிறாங்களோ அவங்க உங்களுக்கு முன்னால் வந்திருந்தாங்களா, அதுக்கு பின்னால் உங்களுக்கு முன்னால் எத்தனை பேர் நிற்கிறாங்க, 2 பேர்னா நீங்கள் 3வது அந்த இதில் நீங்கள் நம்பர் போட்டு வைக்கணும். அப்புறம் அவர் அதுக்குரிய வைத்தியர் வரும்போது அவர்கிட்ட போய் நீங்கள் உங்களோட டோக்கனை அவங்க இந்த லைனில் நின்று நீங்கள் கொடுக்க வேணும். மற்ற என்ன பிரச்சனைனா, நீங்கள் காலையில் வரும்போது மறந்துடாமல் பாயை கொண்டு வாங்க, ஒரு பாய் கொண்டு வாங்க. மற்ற முளவுதிரியை மறந்துடாமல் கொண்டு வாங்க, உடம்பு கடிக்குது. எப்பவும் காலையில் வரக்குள்ள நீங்கள் வர வேண்டிய டைம் 4 மணிக்கு. இப்போ ஹல்மனை அங்கால நீலாவனை 5-4 அப்படின்னா நீங்கள் காலையில் அப்படி 4-5 மணிக்கு வெளிக்கிட்டீங்கன்னா இங்கே 6-6:30க்கு சேரலாம். சேர்ந்தீங்களா தான் உங்களுக்கு அந்த நம்பர் முதலாம் நம்பர் 2ஆம் நம்பர் வரும். இல்லை நீங்கள் லேட்டாக நேரம் சென்று வந்தீங்கன்னா நீங்கள் இரவாகவும் முடிஞ்சு போகிறதுக்கு. ஏனென்றா இவர் எத்தனை மணிக்கு வராருன்னு தெரியாது. ஏனென்றா இவர் இரவிரவா வைத்தியம் பார்க்குறது 2 மணி 3 மணிக்கு. அதனாடி இவர் சில டைம் 8:30க்கு வருவார், 9 மணிக்கு வருவார், 1 மணிக்கு வருவார், 2 மணிக்கு வருவார். அப்படி வந்தாருன்னா உங்களுக்கு அதிக நேரம் எடுக்கும் முடிகிறதுக்கு. ஒரே பிரச்சனை என்னென்னா, இங்கே வந்தால் பொறுமையோட நின்று தான் அந்த வைத்தியம் பார்த்துக்கணும், நீங்கள் போக வேண்டும். ஆனால் இந்த இடத்துக்கு பாருங்க, நிச்சயமாக உங்களுக்கு வருத்தம் இருந்தால் சோமாவும். உங்களோட வருத்தத்தை நீங்கள் ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லி அதுக்குரிய வைத்தியத்தை நீங்க பார்த்து கொண்டு சந்தோஷமா போகலாம். நான் இன்றைக்கு வரைக்கும் பார்த்ததும், இன்றைக்கு வரைக்கும் ஆக்கள்கிட்ட கேட்டதெல்லாம் நிறைய கை உடைஞ்சா, கால் உடைஞ்சா, ஹாஸ்பிட்டலால உள்ள கம்பி வச்சாக்கல ஏழாத ஆக்கள் எல்லாம் சோமாயி போயிருக்கிறாங்க. அவர் சொல்லும் போதெல்லாம் அந்த சொல்ற நேரத்துக்கு வாங்க. என்ன ஒரு பிரச்சனைடா, எனக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னண்டா, அதிக நேரம் இங்க நிக்க வேண்டியிருக்கு, அதுதான் ஒரு பிரச்சனையா இருக்கு. அது இல்லைண்டா உண்மையில இன்னும் மிக சந்தோஷமா இருக்கும். வீடியோ நான் சுருக்கமா எடுத்து போடலாம் நான் நினைச்சேன். ஆனா இந்த வீடியோல நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்க வாரீங்களா, காசு இல்லாத கஷ்டப்படுற சனங்கள், வாகனங்கள் இல்லாத ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் இல்லை நிறைய கஷ்டம் இருக்கும். என்ன செலவு அதிகம் வரும். வாகனம் இருக்கிற ஆட்களுக்கு பெட்ரோல் அதோட முடிஞ்சிடும். வாகனம் இல்லாத ஆட்களுக்கு போக்குவரத்துகள் சரியான பிரச்சனையா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணி அயர் பிடிச்சு வாங்க. இங்கால பஸ்ஸுகள் எடுக்கிற சரியான கஷ்டம். சாப்பாடுகள் வேண்டுறது கஷ்டம். நீங்க சாப்பாடுகள் வரும்போதே அம்பாறை டவுனுக்குள்ள வேண்டி கொண்டு வாங்க. இல்லை வீட்டுல செய்து கொண்டு ஒரு நாளைக்கு முந்தி செய்து வச்சு காலையில் எடுத்து கொண்டு வாங்க. அது சாப்பாடு இல்லாம வந்தீங்கன்னா நிறைய கஷ்டப்படுவீங்க. எல்லாத்தையும் பிளானோட வாங்க. விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையில வர முடிஞ்சாங்களே காலையில வாங்க, இல்லைண்டா ஒரு 8 மணிக்கு பிறகு வாங்கல். அதுவும் உங்களால் முடியலைண்டா 1 மணிக்கு பிறகு வாங்கல். இன்னும் இலகுவாக முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னென்னா, நம்மளோட வருத்தம் சோமானமெண்டா நாங்கள் தான் நேரம் பார்க்காம நின்றே ஆக வேண்டும்.
மற்ற என்னென்னா இதை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். திரும்பவும் ஒரு முறை நான் இதை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல என்னென்ன வைத்தியம் பார்க்குறாருன்னு எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்க்குற வைத்தியம் கால் முறிவு, கால் வீக்கம், மொழி நோவு, முதுகு நோவு, பேக் பெயின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கை உடைவுகள், கால் உடைவு, தலையிடி, பீசிங்னா மூச்செடுக்க இயலாகுது. அப்புறம் அலர்ஜிக், கொலஸ்ட்ரால், பாம்பு கடிகள், இப்படியான வருத்தங்களுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் செய்கிறாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் செய்து முடிஞ்ச நிறைய பேர் எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடிச்சிருக்கிறாங்க. எல்லோரும் ஹாப்பியாக தான் சொல்கிறாங்க. இந்த இடத்துல இன்னொன்று என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் ஆஸ்பத்திரியால் இயலாத விஷயங்களையும் இங்கே செய்திருக்கிறாங்க. நிறைய பேர் என்னோட கிடைக்கும் போது நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னென்னா, ஹாஸ்பிட்டலில் போய் கம்பியல் வச்சு, கையில் உடைந்து கம்பியலோடு வச்சு அதுகள் இயலாமல் இருந்தும் இங்கே வெற்றிகரமாக அதை ரிமூவ் பண்ணி வெற்றிகரமாக அந்த வைத்தியம் பார்த்து இன்றைக்கு வரைக்கும் நார்மலாக இருக்கிற மாதிரியும் என்னோட அவங்க கூறியிருக்கிறாங்க. அதையும் நான் இருக்கிற பார்த்தீங்கன்னா அதாவது வந்திருக்கிற நோய் வைத்தியத்தை என்ன பிரச்சனை, காலில் பிரச்சனை, பல வேண்டமான பிரச்சனை, அதை சுயமாக்கிறதுக்காக நான் இருக்கேன். இப்போ அந்த ஐயா எனக்கு என்ன தேய்ச்சி விட்டு போயிருக்காங்க. அடுத்ததாக 10 கட்டணும். இதுதான் அதுக்குரிய வைத்தியர் ஐயா. இந்த ஐயா எனக்கு இப்போ மருந்து போட்டு கொண்டிருக்கார் காலில். இதை வச்சுட்டு எனக்கு இப்போ 10 கட்ட போகிறார். கட்டி முடிஞ்சால் நான் வீட்டை என்னை போகலாம். இப்போ பாருங்கள், அந்த தம்பிக்கு இந்த பக்கத்தில் நிற்கிற தம்பிக்கு மொழி ஏறிட்டு மேலே. அது இப்போ இவர் 2வது பத்துக்கு தான் வந்திருக்கிறார் அந்த தம்பி. இந்த 2வது பத்தோடு அவருக்கு வைத்தியம் சுகமாகுது. இனி அடுத்ததுக்கு வரமாட்டார். அவர் இது வைத்தியம் முடிஞ்சிடும். இது உண்மையில் நீங்கள் நம்பி வைத்தியம் பாருங்கள். எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், தூரம். அதை பார்க்காம பாருங்கள். நீங்கள் இடம் உங்களுக்கு தேவை இதெண்டா எங்கிட்ட சொன்னால் நான் உங்களுக்கு கொமெண்டில் போடுறேன். இல்லை பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டேன். காலையிலேருந்து இங்கே எல்லாம் முடிஞ்சுது. எனக்கு 10 போட்டாச்சு. காட்டு 10 போட்டாச்சு. மொழிக்கும் எண்ணெய் பூசியாச்சு. இந்த இடத்துல இடத்த நான் எல்லாத்தையும் கேட்டேன். நான் கதைக்கிறீங்களா, ஒரு இன்டர்வியூ தாரீங்களான்ட்டு. அவங்க எல்லோரும் வெக்கப்படுறாங்க. அதனாடி நானே சொல்கிறேன். அவங்க சொன்ன விஷயங்கள் தான். 2 கை முறிஞ்சாக்களுக்கெல்லாம் இங்கே வைத்தியம் பார்த்து சோமாயிருக்கான். என்ன இந்த கால் உடைஞ்சாக்களுக்கெல்லாம் இங்கே வைத்தியம் பார்த்து சோமாயிருக்கான். இடுப்பு